ஹாய்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு பெங்களூர்லேருந்து நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சொந்த ஊருக்கு போகிறது ரொம்ப பெரிய ஒரு தனி வித ஃபீலிங் தான். அதுவும் எங்கள் வீட்டுக்கு போனதுமே எங்கள் அம்மா அப்பா என்னை பார்க்குறாங்களோ இல்லையோ, என் வீட்டில் வளர்த்துற இந்த கேட்டேஷ், இவங்க பேர் தான் நிக்கி, இவங்க கரெக்டாக சென்ஸ் பண்ணிடுவாங்கங்க. ஏக்கா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வேறு சண்டேவாக போயிடுச்சு. ஸோ எங்கள் அப்பா எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ எங்கள் அப்பாவே நானே வாஷ் பண்ணி தரேன் அப்படின்ட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தார். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம மேடம் பட்டறை போட்டாங்க. ஏன்னா மீன் கழுவுறோம்ல, அதுக்கு பக்கத்தில் அவங்க ஃப்ளாட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரேன் அப்படிங்கும் போது இங்கே இருக்க ஃபிஷ்ஷோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை அவரே வாங்கிட்டு வந்துலாம் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு சைட் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் பாட்டி மட்டன் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு பிள்ளை வரா சமைக்கணும் அப்படின்ற ஒரு இது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எங்கள் அப்பா சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே செய்வார். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன மசாலா என்ன போட்டாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா சன்லைட்டில் காய வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பக்கத்தில் நிக்கி ஒரே சவுண்டுங்க. ஆனால் எல்லா பூனையும் மீனை கொடுத்தா ராவாக கொடுத்தா சாப்பிடும். இது சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. ஃபிஷ்ஷு ஏன் சாப்பிட மாட்டேங்குதுன்னு எங்களுக்கே தெரியல. கேட்டுக்கு பிடிச்சதே மீன் தான். இது மீன் சாப்பிடவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லாம் சன்லைட்டில் வச்சுட்டோங்க. சன்லைட் நல்லா பொழந்துட்டு இருந்துச்சு, வெயில் உச்சி பொழந்துட்டு இருந்துச்சு, வச்சாச்சு. சரி வச்சக்கப்புறம் நம்ம கேட்டேஷ் இன்னைக்கு அங்கேருந்து பார்வை வாங்க, சரி அட்லீஸ்ட் ஃப்ரை பண்ணது யார் மேடம் எடுப்பாங்களான்னு பார்த்தா மேடம் தான் பாடி கார்டு. மேடம் தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு பாடி கார்டே அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு என்னோட ஃபேவரட்டான ஃபிஷ் ஃப்ரை கிரேவி. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான் மீன் குழம்பு சூப்பராக வைப்பேன்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய சீக்ரெட் மசாலா பேஸ்ட்டு. எல்லாமே இது பண்ணிவிட்டு என்னோடய சீக்ரெட் மசாலா பேஸ்ட்டை நான் போட்டதுமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா மீன் குழம்பு அப்படியே அச்சசல் பக்கா மீன் குழம்பாக இருக்கும். அதுக்கு நம்ம அதை ஊற்றினக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் கொதிச்சக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மீனோட தலை பீஸு வால் பீஸு அதெல்லாமே தான் குழம்புக்கு போடுவாங்க. ஸோ அந்த பீஸெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருந்தேன். புளி தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே, புளி தான் மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes 15 minutes அது கொதிச்சா போதுங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணலை. என்னோட சீக்ரெட் மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதை நல்லா அரைச்சி அதுதான் மீன் குழம்பான வச்சுருந்தேன். இது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு சரி ஃபிஷ் கிரேவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாட்டி செஞ்ச மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வெயிலில் வச்சு மீன் ரோஸ்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீன் நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. இதை கொண்டு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மீன் குழம்பு நல்லா ஒரு 15 minutes கழிச்சு கொதிச்சிடுச்சு. பக்கத்துலேயே ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன். இது எல்லாமே நான் வாங்கின மெடல் தாங்க. நானும் எங்கள் அண்ணாலாம் சேர்ந்து வாங்கின கப்ஸ் தான். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காலத்தில் எப்படி இருந்தவ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். சரி வாங்க, எப்படியோ பசிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஸோ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரைக்காக போட ஆரம்பிச்சிட்டோம். நிஜமாகவே நான் நினச்சி கூட பார்க்கலாங்க ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கிரேவி இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு. ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் தனியாக சமைச்சு நம்மளே சாப்பிட்ருக்கும் போது இப்போ நம்ம சமைச்சு நம்ம ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதுவே ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா நம்ம பிடிச்சி சமைக்கும் போது அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் போட்டுட்டு நானும் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிஸ்க்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்க பூனை பார்த்திங்கன்னா நம்ம கேட்டேஷ் மீனை வெறுதான் அப்படியே பச்சையாக கொடுத்தா மேடம் சாப்பிட மாட்டாங்க. சரி வெயிலில் காய வைக்கும் போதாவது இந்த
பூனைங்களாம் சரியான திருட்டு பூனைங்களாக இருந்தால் எடுத்துகிட்டு போகும். நம்மளதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதோட இன்றைக்கி மெனு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மட்டன் குழம்பு. ஸோ இதுதான் மட்டன் குழம்பு. இது வந்து பாட்டியோட ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க சட்டியில் தான் வைப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரையோடு சேர்த்துட்டு மட்டன் ஃப்ரையில் நிறைய தேங்காய் போடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு என்னோடய ஃபேவரட், எங்கள் அம்மா ஃபேவரட், ஃபேமிலியிலே இருக்கவங்க என்னோடய மீன் குழம்புக்கு மிகப்பெரிய அடிமை. ஆக்சுவலாக எங்கள் அண்ணிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவங்க இப்போ வந்து எங்கள் அண்ணி அவங்க அம்மா வீட்டில் பாப்பாவோடு இருக்காங்க. ஆஃப்டர் 6 months தான் இங்கே வருவாங்க. ஸோ அப்படின்ட்டு ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நிஜமாவே நான் நினச்சே பார்க்கல ஃபிஷ் ஃப்ரை வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா வீட்டு சாப்பாடு தான், அதை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. ஏன்னா நம்ம பெங்களூரில் சமைக்கும்போது அந்த மீன் வந்து இந்த டேஸ்ட்டே கொடுக்கல. இங்கே டேஸ்ட் வந்து சும்மா அடிபொலியாக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குங்க. சரி நம்ம சாப்பிட்றது பார்த்துட்டு பின்னாடி நம்ம வெளியே நம்ம கேட்டேஷ் கத்திக்கிட்டே இருந்தான் போல. டேஸ்ட் எங்குதியா? அதெல்லாம் இரு நீ அஸ்தா. நம்ம கேட்டேஷ்க்கு சரி ஒரு பீஸ் போடுவோன்னு போட்டேங்க. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல். எங்கள் பாட்டிக்கு நான் கொடுத்த அந்த பீஸை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் திண்ணையிலேருந்து எப்படி நின்று பார்த்துட்ருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன குட்டியில் அதனால் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தான் அதுக்கு போடணும். ஃபஸ்ட்டு நாங்கள் நிக்கின்னு பெரிய போடணுச்சு. அது 7 வருஷம் 8 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது தவறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நிக்கி வந்துச்சு. இதுக்கும் நிக்கின்னு நான் பேர் வச்சுட்டேன். ஏன்னா இது சும்மா கத்திக்கிட்டே இருக்கேங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு போட்டு கொடுத்தேன். இவங்க தான் எங்கள் பாட்டி. இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அந்த காலத்திலேயே கவர்மெண்ட் வேலை வாங்கினவங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நஹீஸ் நேச்சுரல் வந்து ஜூலை மந்த் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயிலோட சேர்த்து நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் அரப்பு பவுடர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பாட்டில் 150 ml நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்குறவங்களுக்கு 200 கிராம் நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேரப்பு பவுடர் ஃப்ரீங்க. மறக்காம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர் ஆயில் எப்படி வாங்கணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் பயோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே மெசேஜ் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் ஆயில் மறக்காம நம்ம ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நஹிலா vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.